தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லுகிறாரு, அதை ஏத்துக்கிட்டு ஆகணும் என்று சொல்லுகிறார். இல்லைன்னா பணம் கிடையாது மறுக்கிறார். 2000 கோடி கிடையாது சொல்லுகிறார். உடனே நான் சொன்னேன், 2000 கோடி நான் 10,000 கோடி தந்தாலும் ஏத்துக்க மாட்டோம் என்று ஸ்ட்ராங்கா நான் சொல்லிட்டேன். அந்த கோபத்தில் தான் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மேல கோபப்படுகிறார். நமக்கு ஜனநாயகத்தன்மை இல்லையாம், நாகரிகம் இல்லையாம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றிய இனம் நம்முடைய தமிழினம். உலகத்துக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பாட்டை உருவாக்கி கொடுத்துச்சு. அத்தகைய தமிழர்களுக்கு ஜனநாயகம் தெரியாதா, நாகரிகம் தெரியாதா? வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அறம் பேசுற தமிழகத்துக்கு ஜனநாயகத்தை பத்தி வகுப்பு எடுக்காதீங்க. நீங்க என்னமோ ஹெட் மாஸ்டர் மாதிரி, நாங்க என்னமோ ஸ்டூடெண்ட் மாதிரி எங்களுக்கு வகுப்பு எடுக்க வந்திருக்கீங்களா? விடமாட்டோம். தமிழ்நாடு விடாம போராடுறத நீங்க தாங்கிக்க முடியாம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நாகரிகமற்றவர்கள் சொல்றார் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அநாகரிகம் பற்றி பேசுகிற தர்மேந்திர பிரதான் அவர்களே, எது நாகரிகம்னு உங்களால் சொல்ல முடியுமா? எந்த மாநிலத்திலிருந்து வரியை வசூல் பண்ணிக்கிட்டு எங்களையே பட்டினி போடுறதுதான் நாகரிகமா? தமிழ் பிடிக்கும், தமிழ் பேச முடியலன்னு சொல்லிக்கிட்ட தமிழுக்கு நிதி ஒதுக்காம சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குறது தான் நாகரிகமா? தாய்மொழிய வலியுறுத்துறோம்னு சொல்லிக்கிட்டு அதை செய்யாம சமஸ்கிருதத்தை இந்தியையும் திணிக்கிறது தான் நாகரிகமா? குஜராத்ல இயற்கை பேரிடர் வந்தா அன்று மாலையே 10,000 கோடி ரூபாய் ஒதுக்குறதும், தமிழ்நாட்டில் பேரிடர் நடந்து 2 ஆண்டுகள் ஆன பிறகும் நாங்க கேட்டதுல 1 விழுக்காடு நிதி கூட ஒதுக்காம இருக்கிறதா நாகரிகமா? ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை மட்டும் அறிவிச்சிட்டு 7 வருஷமா அதை கட்டாம ஏமாத்துறது தான் நாகரிகமா? நாகரிகத்தை பத்தி யார் பேசுறது? அநாகரிகத்தின் அடையாளமே நீங்க தான். அநாகரிகத்தை அராஜகமாக பயன்படுத்துறது நீங்க தான். இந்தி ஏத்துக்கலன்னா நிதி தரமாட்டேன்னு சொல்றதை விட அராஜகம் இருக்க முடியுமா? தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை அராஜகவாதிகள் சொன்ன தர்மேந்திர பிரதான் 1/2 மணி நேரத்தில் மன்னிப்பு வச்சுட்டாங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள். இந்த போர்க்குணத்தை அவங்களா தாங்கிக் கொள்ள முடியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.